Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் யூனிட்கான யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2க்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு வந்து நம்மளோட சேனலில் போட்டிருந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதன் தொடர்ச்சி அடுத்து நம்மளோட டார்கெட் வந்து கோட்டேலி. ஸோ கோட்டேலிக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் கொஸ்டின் பேப்பர் 50 மார்க்கில் 25 1 மார்க் கொடுத்துருக்கோம். 25 1 மார்க்குன்னு நினைக்க வேண்டாம். ஸோ அதில் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 பேஜஸ் இருக்குது. ஸோ 6 பேஜஸ் எப்படி சார் பிடிஎஃப் கிரியேட் பண்ணுறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பார்த்தீங்கன்னா 7 பேஜஸ் இருக்க கொஸ்டின் பேப்பரை ஜஸ்ட் 2 பேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த 25 1 மார்க்கில் ஃபஸ்ட் 5 1 மார்க்ஸ் ஆனிம்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கன்டென்ஷன், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி ஸ்டெனியஸ் எஃபோர்ட், ஆப்ஷன் சி தான் ஸ்டெனியஸ் எஃபோர்ட். அப்ரிகன்சிவ், ஆப்ஷன் சி anxious. தேர்ட் ஒன் வந்து இண்டிஜினியஸ்லி, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ டொமஸ்டிக்கலி ஆர் இன்னேட்லி ஆர் லோக்கல் சொல்லுவோம். எக்ஸ்பெடிஷன், தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி ஜேர்னி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஸ்கீப்பர்ட், கேப்டன், ஆப்ஷன் ஏ கேப்டன். ஸோ இந்த 5 1 மார்க் ரொம்ப முக்கியமான சினானிம்ஸாக கொடுத்துருக்கோம். அடுத்த கேட்டகரி பாருங்கள், ஆன்டனிம்ஸ். ஆன்டிசிபேட், இந்த 1 மார்க் தான் லாஸ்ட் இயர் வந்து சினானிம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஆன்டிசிபேட்ன்றது எக்ஸ்பெக்ட் ஆர் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்லி அப்படின்ற செல்டம், அக்கேஷனல், ரேலி, அரிதாங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டனிம்ஸ் வந்து ஆல்வேஸ். ரிமெம்பர், நமக்கு இதை ரீகால் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வர்காட். மொரால் அப்படின்றது வந்து பார்த்தா கான்ஃபிடன்ஸ் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து ஃபியர். கான்சனன்ஸ் அப்படின்றது அதோட சினானிம்ஸ் வந்து அக்ரிமெண்ட். ஆன்டனிம்ஸ் வந்து டிஸ்அக்ரிமெண்ட். ஸோ நீங்களும் நினைக்கலாம் சார் ஆன்டனிம்ஸ்க்கு சினானிம்ஸ் சொல்லுது. ஏன்னா நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் சினானிம்ஸ் படிக்கும்போது அதோட எக்ஸாக்டான மீனிங். ஸோ நீங்கள் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, சினானிம்ஸ் வந்து கிளாசரி மீனிங்கை கொடுத்துருவோம். ஸோ அது ஃபுல்லாக தொகுத்து நம்மளுடைய ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 1 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1 மார்க் நல்லா படிங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இடியம் பிரேசஸ். இடியம் பிரேசஸும் நீங்கள் எப்படி படிக்கணும்னா ரொம்ப முக்கியமான கேட்டகரி தான். சினானிம்ஸ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் மீனிங்ஸ் மாதிரி தான் படிச்சுக்கணும். ஸோ தேர்ட் யூனிட்டில் புக் இன்சைடில் இருக்கிறதுலாம் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். 11th ஒன் பாருங்கள், தேர் வில் பி அ டேஷ் இன் த ஆஃபீஸ் நெக்ஸ்ட்னா ஷட் டவுன், ஆப்ஷன் சி ஷட் டவுன். இட் ஹெல்ப்ஸ் டு டேஷ் த கலோரிஸ், burn up, ஆப்ஷன் டி burn up. 13th ஒன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க பப்ளிக்கில், த ஏர் ஹோஸ்டஸ் இன்ஸ்ட்ரக்ட் த பேசஞ்சர் டு வியர் த சீட் பெல்ட் டியூரிங் த டேக் ஆஃப், அதாவது பறக்கும்போது சொல்கிறோம். கம்பீட்டன்ட், ரொம்ப முக்கியமான 14th ஆன் த பால், ஆப்ஷன் பி. 15th ஒன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இன் டீப் வாட்டர், ஸோ ஆப்ஷன் சி வந்து இன் டீப் வாட்டர். ஒன்ஸ் இன் ப்ளூ மூன், ப்ளூ மூன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரேராக தான் பார்க்குவோம். ஸோ அதுக்கு தான் ரேர் ஈவெண்ட், ஆப்ஷன் ஏ ரேர் ஈவெண்ட். 17th ஒன் டூயிங் டேஷ் எவ்ரி டே இன் த மார்னிங் கீப்ஸ் ஒன் எழுத்துனா வார்ம் அப், ஆப்ஷன் பி வார்ம் அப். வெங்கட் ஃபெல்ட் ஹாப்பி டு டேஷ் த நெய்பர்ஸ் இன் த நியூ லொக்காலிட்டினா கெட் அலாங் வித், அவங்களோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி. 19th ஒன் த மதர் இன்ஸ்ட்ரக்ட் த மெய்ட் டு டேஷ் த சைல்ட் கேர்ஃபுல்லி லுக் ஆஃப்டர், லுக் ஆஃப்டர்னா டேக் கேர், அவங்கள பார்த்து கொள்ளுதுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி. 20th ஒன் ஐ டோன்ட் டேஷ் வெயிட் ஈஸிலி புட் ஆன், புட் ஆன்னா நமக்கே தெரியும் வியர் அப்படின்றது வந்துன்னா கண்டினியூ பண்ணிக்கிற கான்செப்டில் சொல்கிறது. அப்போ புட் ஆன் சொல்கிறோம். 21st ஐ டேஷ் நெவர் இன் த ஜிம், இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டது. ஒர்க் ஆப்ஷன் சி ஒர்க் அவுட். ஐ ட்ரைட் ஏரோபிக் செவரல் டைம் பட் ஐ குடின்ட் டேஷ் வித், அதான் கீப் அப். இந்த கொஸ்டின் நம்பர் 22 நிறைய டைம் கேட்டோம். கீப் அப் வித்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி. 23rd பிஃபோர் ஷி ஒர்க் அவுட் ஷி டேஷ் எவ்ரிடே வித் த புஷ்அப்னா வார்ம் அப், ஆப்ஷன் பி வார்ம் அப். ஷி சே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேஷ் குட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினா அண்ட் பில்ட் அப், ஆப்ஷன் பி பில்ட் அப். 25th ஐ டேஷ் இஸ் வென் ஐ நீட் சம்திங் ஃப்ரம் த ஆப்ஷன் ஸ்ட்ரெச் அவுட், ஆப்ஷன் பி ஸ்ட்ரெச் அவுட். ஓவராலாக இதில் 15 இடியம் பிரேசஸ் கொடுத்துருக்கோம். இடியம் பிரேசஸ் நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் மீனிங் மாதிரியே படிக்கணும். ஏன்னா நம்ம +1 +2 இடியம் பிரேசஸ் இருக்குது. ஸோ 10th நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இடியம் பிரேசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்டகரி. ஆன்சர் இன் 5 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய செக் இருக்குது. ஸோ 2 மார்க் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுனால நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸில் யூனிட் 1 to 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற 2 மார்க் மட்டும் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வரக்கூடிய கோட்டேரிக்கும் அதிலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. ஸோ இந்த நீங்கள் இதில் நான் வந்து எக்ஸாக்டான ஆன்சர் கொடுத்து நிறைய பேர் நினைக்கலாம் ஸோ இந்த ஆன்சர் எழுதுனா 1 மார்க் தானே கொடுப்பாங்க. சொன்னோம் பப்ளிக்கில் இயர் பை இயர் ஒவ்வொரு வருஷம் மோர் தென் 15 இயர்ஸ் வந்து பார்த்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பேப்பர் வேலேஷனும் எக்ஸாக்டான அந்த வேர்டு தான். ஒரு எக்ஸாம்பிளே சொல்ல ஃபஸ்ட் யூனிட்டில் ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளைனா பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஸோ அது மட்டும் எழுதினா போதும். அந்த வளவளன்னு எழுதுகிற கான்செப்ட் அது மாதிரி தான். ஹூ இஸ் தாரா தார்னி ஆஃப்டர் ஹூம் வாஸ் த செயில் போட், தாரா தார்னி இஸ் த செகண்ட் செயில் போட் ஆஃப் இந்தியன் நேவி, அதுக்கு ஒரு மார்க். த போட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் த ஃபேமஸ் தாரா தார்னி டெம்பிள் ஆஃப் ஒடிசா, கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல
இருக்க ஒடிசா ஸ்டேட்டில் கஞ்சன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற ஒரு டெம்பிளோட பேர் தான் அதுக்கு வந்து தாராதனி பேர் வச்சிருவாங்க. மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஐஎன்எஸ்வி தாராதனி, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, நான் கன்வென்ஷனல், ரெனோவபிள் எனர்ஜி, கலெக்டட் டேட்டா, ஓஷன் அண்ட் வேவ், மெரின் பொல்யூஷன். ஸோ இது வந்து நம்ம வேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டினை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் எந்த கைட்லாம் படிச்சுக்கலாம். வாட் டஸ் த டேர்ம் சர்க்கம் நேவிகேஷன், இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சர்க்கம் நேவிகேஷன் மீன்ஸ் டு ட்ராவல் அரௌண்ட் த வேர்ல்ட் இன் எ ஷிப், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸாக்டாக அது மட்டும் தான். விச் ஃபேக்டர் மோட்டிவேட் த க்ரூ டு அண்டர்டேக் திஸ் எக்ஸ்பெடிஷன், த என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அண்ட் ப்ரேயிங் ஃபார் தம், அவங்களுக்காக எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. தே டிசைடட் டு ஷோ விமன் எம்பவர்மெண்ட் டு த கண்ட்ரி, இப்போ பெண்களின் சக்தி வெளிப்படணும், சக்தி விமன் பவர் மோட்டிவேட் த க்ரூ டு அண்டர்டேக், அந்த விமன் பவர் வெளிப்படுன்றது முக்கியமான ஃபேக்டர். வாட் டஸ் ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட் ஃபார், ரொம்ப இந்தியன் நேவல் ஷிப் வெசல், லாஸ்ட் இயர் கேட்டது இந்தியன் நேவல் ஷிப் வெசல், டேரக்டான ஆன்சர் தான். வேர் டிட் த க்ரூ அண்டர்கோ தேர் பேசிக் ட்ரைனிங், எங்கே ட்ரைனிங் இருந்தால் இந்த இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர் இன்வாட்னு சொல்லுவோம், இன் மும்பையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒரே ஒரு பேராகிராஃப் தான். ஹைலைட் த ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் women Indian Navy crew to carry out their expedition. ஸோ டேரக்ட் பேராகிராஃப் தான். ஸோ பேராகிராஃபு நம்மளுடைய சேனல் GR Success STCயில் போட்டிருக்க பேராகிராஃப் படிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் மோர் பாயிண்ட் ஆட் பண்ணிக்க. மெமரி பாயிண்ட் பண்ணால் ஷீஸ் லைனஸ், தட் மீன்ஸ் லாஸ்ட் 5 lines கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேன் ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கொடுத்துருக்கு. போய்டிக் லைன் கம்பேர் சொன்னேன். எ உமன் இஸ் பியூட்டி இன் இட், எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த், ஷி புட்ஸ் ஹர் லைஃப் அட் ஸ்டேக், ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக்னா. ரைமிங் வந்து ஒரே ஒன்று தான் கொடுத்தா, ஸ்டேக் ஃபேக். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரைமிங் வருது. நெக்ஸ்ட் ரைம்ஸ்க்கு வந்து இன்னட் ஏ, ஸ்ட்ரென்த் பி, ஸ்டேக் பி, ஃபேக் சி. அப்போ வந்து ஏபிசிசி கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஏன்னா ஏவும் பியும் வெவ்வேறு, ஸோ நான் ஸ்டேக் ஃபேக் ரெண்டு ஒரு பஸ் சேம் சொன்னேன். அலிட்டேஷன் வேர்ட் தேர்ட் லைனில் அலிட்டேஷன் வந்து ஷீ ஸ்டேக், அது மட்டும் தான் இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த செகண்ட் லைனில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், தட் மீன்ஸ் சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த், அதாவது பவர் வலிமை மற்றும் சக்தி அடையாளத்தை, அந்த வலிமை மற்றும் சக்தியை உருவகப்படுத்தி சொல்கிறதுனால இது வந்து மெட்டாஃபார் கம்பேர் பண்ணுறோம். ஸோ மெட்டாஃபார் தான். ஸோ ஓவரால் தேர்ட் போயமில் வந்து நிறைய மெட்டாஃபார் தான் கொடுத்தோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், ஈஸியாக லைனஸ் அப்படின்றது மெட்டாஃபார். ஏன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம், அந்த அப்போ தான் பெண் சிங்கமாக உருவகப்படுத்தி சொல்கிறது தான் மெட்டாபார். மெட்டாபார்ன்றதே உருவகணி தான் சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இது வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் 6 to 7 pages இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஸோ இது ஆன்சரோடு இருக்கிறதால இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 pages மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிஎஃப் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success ST தொடர்ச்சி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட் வந்து கோட்டேலி. இந்த 1 monthல் நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே கோட்டேலிக்கு வந்து பார்த்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கள் சார்னு கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு எஸ்எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ்எஸ்ல எந்தெந்த 2 mark படிக்கணும், எந்தெந்த 5 mark படிக்கணும், எந்தெந்த 8 mark படிக்கணும், டிஸ்டிங்யூஸ் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கேட்டுங்க, எல்லாம் படித்து குழப்பறதை விட நீங்கள் வந்து எக்ஸாக்டாக படித்து ஸ்மார்ட் ரீடிங் ஒன்று சொல்லுவோம். இந்த ஸ்மார்ட் ரீடிங்ன்றது செலக்டிவாக படித்து அதை கண்டிப்பாக எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பப்ளிக் கொஸ்டின், பிடிஏ கொஸ்டின். ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still no, thank you all.